ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்பட்ட விவரத்தை எப்படி நாம் நம்மளுடைய டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் மூலமாக பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கிளாஸ் டீச்சராக இருக்கோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணி. ஸோ அந்தந்த கிளாஸ் டீச்சர் அந்தந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை பெற்று வழங்கினாங்களோ அந்த விவரத்தை தான் நாம் இதில் பூர்த்தி செய்ய போகிறோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த பணியை ஒரு லேப் அசிஸ்டண்ட்டோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ பிஇடி ஸ்டாஃபோ அல்லது ஒரு ஆசிரியரோ செய்துக்கிட்டு இருக்கலாம். இருந்த போதிலும் வகுப்பாசிரியர் தான் இதற்கு முழு பொறுப்பு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கீம்ஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய கிளாஸ் அங்கே அப்பியர் ஆகும். அதில் செக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புக்ஸ், நோட் புக்ஸ், யூனிஃபார்ம், பேக் இப்படின்னு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஐக்கான் மாதிரி உங்களுக்கு சிம்பிள் காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் புக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ண உடனே அது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு தானாகவே மாறிக்கும். புக்ஸுங்கிறத நம்ம சூஸ் பண்ணாவே டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஆப்ஷனுக்கு போய் அது அப்பியர் ஆகி நிற்கும். ஸோ அதில் எந்த டேர்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டேர்மா, செகண்ட் டேர்மா, தேர்ட் டேர்மா. இப்போ உதாரணத்துக்கு தேர்ட் டேர்மில் எத்தனை புக், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 பருவ முறையாக இருந்தால் டேர்மு, இல்லைன்னா 8th 9th 10th பொறுத்த வரைக்கும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே புக்கு தான். ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வாங்கலையோ அவங்களுக்கு மட்டும் நம்ம டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் நோன்னு தான் இருக்கும். வாங்கின ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் நாம் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துட்டு, வாங்காத ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது நம்ம பெற்று வழங்கப்படாத அது லாங் ஆப்ஷன் இருப்பான், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் டிஃபால்ட்டாக நோன்னு இருக்கிறத நோனே இருக்கலாம். கொடுத்த பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அடுத்து அகைன் மறுபடியும் பேக் போயிட்டு இப்போ நோட் புக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன நோட் புக்ஸ்னு பாருங்கள். 80 பக்கம் நோட்டு, அதாவது 5 நோட்டு நம்ம கொடுப்போம். 80 பக்கம் நோட்டு, அது இல்லாமல் 2 lines 4 lines நோட்டு, டிராயிங் நோட்டு, காம்போசிஷன் நோட்டு, ஜாமெட்ரி நோட்டு, இது எல்லாமே முதல் பருவத்திலிருந்து பெற்று வழங்கியிருப்போம். ஸோ அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நாம் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாம் இதை எஸ்ன்னு கொடுக்கணும். வாங்காத பசங்களுக்கு மட்டும் டிஃபால்ட்டாக இருக்கிற நோனே இருக்கலாம். வாங்கின பசங்களுக்கு நம்ம பெற்று வழங்கப்பட்ட விவரத்தை இதில் எஸ்ன்னு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கடைசியாக ஃபைனலாக சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நோட்டுக்கும் இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம இதை செய்து முடிக்கணும். அடுத்ததாக யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் காமிக்கும், பேண்ட்டு, ஃப்ராக்னு. ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்பியர் ஆகி காமிக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எஸ்ஆர்னோ கொடுக்க போகிறோம். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிலே டிஃபால்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு காமிக்கும். அதில் எஸ்ஆர்னோன்னு கொடுத்துட வேண்டியதான். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்கை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸில் டிஃபால்ட்டாக காட்டுது. யாருக்கெல்லாம் நம்ம பேக் பெற்று வழங்கினோமோ அந்த டீட்டெயிலை நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு கடைசியாக சேவ் கொடுத்துட வேண்டியதான். இதுதான் பொதுவாக நலத்திட்டங்கள் பெற்று வழங்கப்பட்ட விவரத்தை அந்தந்த வகுப்பாசிரியர் அந்தந்த மாணவர்களுக்கு பதிவு செய்யும் முறை. அடுத்ததாக எப்படி நாம் இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் மூலமாக லீவ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். மை லீவ்ஸ், அடுத்து அப்ளை லீவ்ஸ், வியூ லீவ்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லீவ் மேனேஜ்மெண்ட்டில். இந்த லீவ் மேனேஜ்மெண்ட் போனதுக்கப்புறம் காட்டக்கூடிய அந்த 3 ஆப்ஷனில் லீவ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பார்த்தா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண லீவ் சேங்ஷன் ஆகிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். அப்ளை லீவ்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் டைப் கேட்கும். என்ன வகையான லீவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வர அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே எடுத்த டேட்டுக்கு நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக 12 CL பேலன்ஸ்னு என்ட்ரி பண்ணிருப்போம். ஏற்கனவே ஜனவரி மாதம் எடுத்த லீவை நம்ம என்ட்ரி பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரம் டேட்டு 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி நான் அப்படியே CL எடுத்திருந்தேன் அப்படின்னா 4 noonல போய்ட்டு 4 noon தான் எடுத்திருந்தேன், முற்பகல் மட்டும் லீவ் எடுத்திருந்தேங்கிறதுனால முற்பகல்னு கொடுத்துக்கிறேன். அதே போல் 2 டேட்லேயும் சேம் அதே டேட்டை கொடுத்துட்டு அங்கே கேட்கக்கூடிய செஷன்லேயும் அதே 4 noon மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் லீவ் டேஸில் 0.5 ஆஃப் டேன்னு காமிக்குது. ஸோ சப்மிட் கொடுத்துடணும். ஒருவேளை ஆஃப்டர்நூன் தான் நீங்கள் அன்றைக்கி எடுத்தீங்க அப்படின்னா அதே டேட்டில் ஆஃப்டர்நூன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். லீவ் அப்ளை பண்ணிட்டு நம்ம கன்சர்ன் ஹெச்எம்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவர் அப்புறம் அவரோட இண்டிவிஜுவல் லாகினில் சேங்ஷன் பண்ணுவார். சேங்ஷன் பண்ணால் தான் லீவ் அப்ரூவ் ஆனதாக அர்த்தமாகும்.